தமிழ்நாட்டை விட்டு வெளியேறும்போது மு.க.ஸ்டாலினுக்கு அதிரடி செக் வைத்துவிட்டு செல்லும் ஆளுநர் ரவி. 6 மாதத்துக்கு முன்பே அமித்ஷா கொடுத்த அதிரடி அசைன்மெண்ட். கோட்டை IAS அதிகாரிகள் மூலம் சிக்கிய சீக்ரெட் ஆதாரங்கள். ஆட்டத்தை ஆரம்பிக்க போகும் டெல்லி. வணக்கம் நண்பர்களே. திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்தே தமிழகத்தின் ஆளுநராக RN ரவி செயல்பட்டு வருகிறார். இந்த காலகட்டத்தில் மசோதாக்கள் சம்பந்தமாக மு.க.ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே தொடர்ந்து மோதல் நடைபெற்று வந்தது. நீதிமன்றங்களுக்கு கூட சென்றார்கள். அதோடு ஆளுநரை திரும்ப பெற வேண்டும் என்று அவருக்கு எதிராக ஜனாதிபதியிடம் கடிதம் கொடுத்த திமுக அரசு மக்களவையிலும் குரல் கொடுத்தது. என்றாலும் தனது பதவிக்காலம் முடிந்த பிறகும் கூட ஆளுநர் ரவி தமிழகத்தில் நீடித்து வந்தார். இந்த நிலையில் தற்போது தமிழ்நாடு, புதுவை, மேற்கு வங்காளம் உள்ளிட்ட 5 மாநிலங்களுக்கு சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் மேற்கு வங்கத்தின் ஆளுநராக இருந்த ஆனந்த் போஸ் நேற்று தனது பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். அம்மாநிலத்தில் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் திடீரென்று அவர் ராஜினாமா செய்திருப்பது கவனம் பெற்றுள்ளது. இந்த நிலையில் மேற்கு வங்காள முதலமைச்சரான மம்தா பானர்ஜி தனது எக்ஸ் பக்கத்தில் ஒரு பதிவு போட்டுள்ளார். அதில் மேற்கு வங்காள மாநில ஆளுநர் ஆனந்த் போஸ் திடீரென்று ராஜினாமா செய்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. அவரது ராஜினாமாவுக்கான காரணங்கள் எனக்கு தெரியவில்லை. இந்த நேரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் மேற்கு வங்க மாநிலத்தில் புதிய ஆளுநராக RN ரவி நியமிக்கப்படுவார் என்று தெரிவித்துள்ளார். ஆனால் இந்த விவகாரத்தில் இதுவரை எங்களிடத்தில் எந்த ஒரு ஆலோசனையும் மத்திய அரசு நடத்தவில்லை என்று அவர் தெரிவித்திருக்கிறார். இந்த நிலையில் நேற்றிரவு ஜனாதிபதி மாளிகையும் இதுகுறித்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதில் தமிழக ஆளுநர் ரவி மேற்கு வங்காள ஆளுநராக நியமிக்கப்பட்டிருப்பதாகவும், கேரளா ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் தமிழக கவர்னராக கூடுதல் பொறுப்பு வைக்கப் போவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் தமிழ்நாடு, மேற்கு வங்காளம் உட்பட 8 மாநிலங்களில் ஆளுநர்கள் மாற்றம் செய்யப்பட இருப்பதாகவும் ஜனாதிபதி மாளிகை அறிவித்திருக்கிறது. குறிப்பாக திமுகவினரை பொறுத்தவரை இந்த தகவல் வெளியானதை அடுத்து ஆளுநர் ரவி மேற்கு வங்காளத்துக்கு மாறப்போகிறார் என்று உற்சாக செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள். ஆனால் இப்படி மேற்கு வங்காளத்துக்கு மாறினாலும் தமிழக ஆளுநர் ரவி திமுகவுக்கு மிகப்பெரிய செக் வைத்துவிட்டுதான் செல்கிறார் என்கிற ஒரு பரபரப்பு தகவலும் ஆளுநர் மாளிகை வட்டாரங்களிலும் வெளியாகியுள்ளது. அதாவது கடந்த 6 மாதங்களுக்கு முன்பே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆளுநர் ரவிக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த அசைன்மெண்ட் கொடுத்திருந்தார். அதாவது திமுகவின் பல ஊழல் அமைச்சர்கள் தங்களது ஊழலை கண்டறிய முடியாத அளவுக்கு விஞ்ஞான ரீதியாக செய்திருக்கிறார்கள். அது குறித்து உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்தும் கூட அவர்களுக்கு பின்புலத்தை கண்டறிய முடியவில்லை. அதனால் திமுக ஊழல் அமைச்சர்களின் பின்னணியை முழுமையாக ஆராய்ந்து ரிப்போர்ட் அனுப்புமாறு ஆளுநர் ரவிக்கு மத்திய அமைச்சர் அமித்ஷா ஒரு ரகசிய அசைன்மெண்ட் கொடுத்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் தனது பின்னணியில் ஒரு டீமை உருவாக்கி திமுகவின் முக்கிய ஊழல் அமைச்சர்கள் மட்டுமின்றி கோபாலபுரம் குடும்பத்திற்கு எந்தெந்த அமைச்சர்கள் எல்லாம் மாதந்தோறும் கப்பம் கட்டி வருகிறார்கள், அதை யார் யாருடைய கணக்குகளில் போய்கொண்டிருக்கிறது என்பது குறித்த ஆதாரங்களையும் தீவிரமாக சேகரித்து வந்தார் ஆளுநர் ரவி. அந்த வகையில் திமுகவின் 10 அமைச்சர்கள் மற்றும் கோபாலபுரம் குடும்பத்தைச் சேர்ந்த 3 முக்கிய புள்ளிகள் குறித்த ஆதாரங்களை கோட்டையில் உள்ள சில IASகள் மூலம் சேகரித்த தமிழக ஆளுநர் ரவி மத்திய உள்துறை அமைச்சருக்கு அந்த ஆதாரங்களை சமீபத்தில் தான் அனுப்பியுள்ளாராம். அந்த வகையில் மு.க.ஸ்டாலினுக்கும் ஆளுநர் ரவிக்கும் இடையே தீவிர பனிப்போர் நடைபெற்று வந்த நிலையில் ஏற்கனவே அவருக்கு எதிரான பல அதிரடி நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வந்த ஆளுநர் ரவி இப்போது தனது பதவிக்காலம் முடிவடைந்து வேறு மாநிலத்துக்கு ஆளுநராக மாறிப்போகும் நேரத்திலும் கூட போற வேகத்தில் மு.க.ஸ்டாலினுக்கு ஒரு பெரிய செக் வைத்துவிட்டுதான் செல்லப்போவதாக கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு தமிழகத்தின் ஆளுநராக தான் வந்ததிலிருந்து மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக அடித்து ஆடிக்கொண்டிருந்த ஆளுநர் ரவி தற்போது வேறு மாநிலத்துக்கு மாற்றலாகி செல்லும் போது திமுக அரசாங்கத்தை ஆட்டம் காண வைக்கும் அளவுக்கு அதிரடியான ஆதாரங்களை உள்துறை அமைச்சரிடம் கொடுத்துவிட்டுதான் இங்கிருந்து புறப்படுகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் ஆளுநர் ரவி தமிழ்நாட்டிலிருந்து வெளியேறிவிட்டாலும் அவர் கொடுத்துள்ள ஆதாரங்கள் அடிப்படையில் அடுத்தடுத்து திமுக புள்ளிகள் பலரும் குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்டு கம்பி ஏறுவார்கள் என்றும் ஆளுநர் மாளிகை வட்டாரங்களிலிருந்து ஒரு பரபரப்பு தகவல் வெளியாகியுள்ளது. அடுத்த செய்தி. விவாகரத்து வழக்கு பரபரப்புக்கு நடுவே த்ரிஷாவுடன் ஒரே காரில் வந்து திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற விஜய். நடிகர் விஜய்க்கும் அவர் மனைவிக்கும் இடையே கருத்து மோதல் ஏற்பட்டு நீதிமன்றத்தில் அவர் விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் ஒரு நடிகையுடன் அவர் திருமணத்தை மீறிய உறவில் இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அந்த உறவை துண்டிக்க சொல்லியும் அவர் கேட்பதாக இல்லை. இதனால் எனக்கும் பிள்ளைகளுக்கும் மன உளைச்சல் ஏற்பட்டுள்ளது. அதனால் எங்களது திருமண வாழ்க்கையை முறித்து விடுமாறு சங்கீதா அந்த மனுவில் தெரிவித்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை ஏப்ரல் 20ஆம் தேதி செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தினர் கடும் அதிர்ச்சி அடைந்துள்ளார்கள்.
தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இப்படி 27 ஆண்டு குடும்ப வாழ்க்கைக்கு பிறகு விஜயின் மனைவி அவருக்கு எதிராக விவாகரத்து மனு தாக்கல் செய்திருப்பது விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு சிக்கலை ஏற்படுத்திவிடுமோ என்று கலவரத்தில் உள்ளார்கள். ஆனால் இந்த விவாகரத்து செய்தி திமுகவுக்கு கடுமையான உற்சாகத்தை கொடுத்துள்ளது. இதுவே விஜயின் அரசியல் வாழ்க்கைக்கு ஆப்படித்துவிடும் என்று மகிழ்ச்சியாக கொண்டாடி வருகிறார்கள். இந்த நேரத்தில் எரிகிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றும் வகையில் மீண்டும் த்ரிஷாவுடன் ஒரே காரில் சென்று ஒரு திருமண நிகழ்ச்சியில் விஜய் கலந்து கொண்ட வீடியோக்கள் வெளியாகி அடுத்த பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்கள் இருவரும் ஒரே கலரில் உடை அணிந்து சென்று ஏஜிஎஸ் நிறுவனத்தின் கல்பாத்தி சுரேஷின் மகன் திருமண வரவேற்பு நிகழ்ச்சியில் நேற்று பங்கேற்றுள்ளார்கள். இந்த வீடியோ மேலும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே கீர்த்தி சுரேஷ் திருமணத்தின் போது விஜயும் த்ரிஷாவும் ஒரே விமானத்தில் சென்ற நிலையில் தற்போது விவாகரத்து மனு தாக்கல் செய்துள்ள சில தினங்களிலேயே மீண்டும் ஒரு திருமணத்திற்கு 2 பேரும் ஜோடியாக காரில் வந்து இறங்கி இருப்பது தமிழக வெற்றிக் கழகத்தை மேலும் அதிர்ச்சிக்கு உள்ளாகி இருக்கிறது. இந்த வீடியோவை பார்த்து இவரெல்லாம் அரசியலில் தேரவே மாட்டார், 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு சங்கூதி விடுவார்கள், அதனால் மீண்டும் அவர் சினிமாவில் நடிக்க சென்று விடுவார், ஜனநாயகன் அவரது கடைசி படம் அல்ல என்பது உறுதியாகிவிட்டது என்று பலரும் கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். அடுத்த செய்தி, கூட்டணி கட்சிகளுக்கு கோடி கோடியாக இறக்கிவிடும் மு.க.ஸ்டாலின். மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு போடப்பட்ட அதிரடி திட்டம். தமிழக அரசியல் வரலாற்றில் திமுக ஒரு முறை கூட தொடர்ச்சியாக 2 முறை ஆட்சி செய்ததில்லை. ஆனால் இந்த முறை நாம் அதை செய்து காட்ட வேண்டும் என்று மு.க.ஸ்டாலின் அதிதீவிரம் காட்டி வருகிறார். ஆனால் இந்த நேரம் பார்த்து தமிழ்நாட்டில் 4 முறை போட்டி நடக்கிறது. குறிப்பாக நடிகர் விஜய் திமுகவின் கிறிஸ்தவ முஸ்லிம் ஓட்டுகளுக்கு வேட்டு வைப்பதால் இந்த முறை தன்னால் வெற்றி பெற முடியுமா முடியாதா என்று மு.க.ஸ்டாலின் கடுமையான கலவரத்தில் இருந்தார். அதற்கேற்ப காங்கிரஸ் கட்சி இதுவரை இல்லாத அளவுக்கு திமுகவுக்கு டிமாண்ட் வைத்ததோடு திமுக கூட்டணியை விட்டு வெளியேறி விடுவோம் என்று மிகப்பெரிய அச்சத்தை கொடுத்து விட்டார்கள். அதன் காரணமாகவே பதறி கொண்டு வந்தார் மு.க.ஸ்டாலின். குறிப்பாக கனிமொழியை அவர் எப்போது டெல்லிக்கு அனுப்பினாலும் அவர் அந்த காரியத்தை கச்சிதமாக முடித்துவிட்டுதான் திரும்புவார். ஆனால் இந்த முறை அவரையும் ராகுல் காந்தி உதாசனப்படுத்தி அனுப்பிவிட்டார். அதனால்தான் திமுகவுக்கு குட் பை சொல்ல காங்கிரஸ் கட்சி முடிவெடுத்து விட்டது என்று கலங்கி நின்ற மு.க.ஸ்டாலின் ஒரு வழியாக காங்கிரஸை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட்டதால் நிம்மதி பெருமூச்சு விட்டுள்ளார். இந்த நிலையில் நேற்று ஒரு நிகழ்ச்சியில் அவர் பேசும்போது விஜயை மறைமுகமாக அட்டாக் செய்துள்ளார். அது என்னவென்றால், ஆஃபர் கொடுத்தாவது திமுக கூட்டணியை உடைப்பதற்கு ஒரு கட்சி திட்டமிட்டது. ஆனால் திராவிட மாடல் அரசு எடுத்த முயற்சி காரணமாக அது முறியடிக்கப்பட்டுள்ளது. அதனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை திராவிட மாடல் ஆட்சியை மட்டுமின்றி அடுத்தடுத்து தொடர்ந்து ஆட்சி பீடத்தில் அமர்த்த வேண்டும். அதற்காக கழக உடன்பிறப்புகள் அனைவரும் கடுமையாக உழைக்க வேண்டும். குறிப்பாக மகளிர் உரிமை தொகை இன்னும் கிடைக்காத பெண்களை பட்டியல் போட்டு அவர்களுக்கு மாதந்தோறும் பணம் கிடைப்பதற்கு வழி செய்யுங்கள். பெண்களின் பலம் நமக்கு இருக்கும் வரை நம்மை தமிழக அரசியலில் யாராலும் வீழ்த்த முடியாது என்று பேசியுள்ளார் மு.க.ஸ்டாலின்.